ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சென்னை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2016 6/11/2016 நடந்தது. பொது தமிழில் 1லேருந்து 60 கொஸ்டின் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம 61லேருந்து மீதி கொஸ்டின் பார்க்கலாம். 60 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. 61 மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். சீரா புராணம் பாடல். அது பொருள் என்ன அப்படின்னா, அப்புலியானது கூர்மையான நகங்களை உடைய சிங்க கூட்டங்கள் அன்றி மற்ற விலங்குகளின் இறைச்சியை உண்ணும் பெரிய பனை போலும் தும்பிக்கையினையும் 3 மதங்களையும் உடைய யானைகளின் கொம்புகளை பிடித்து இழுத்து அவற்றின் மார்பினை கீறி குருதினை குடித்து உறங்காது நின்று பெரிய அரிய மலைகளும் அதிருமாறு இடியை காட்டிலும் அதிகமாக முழங்கும். மடங்கள் அப்படின்னா சிங்கம். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்தில கோவை. அகநானூறு முதல் 120 பாடல்கள் கலியாச்சினை நிறை, அடுத்த 180 பாடல்கள் மணிமிடை பவளம், கடைசி 100 பாடல்கள் நித்தில கோவை. குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளின் வேர்பெயர்கள் முப்பால், பொய்யாமொழி, வாயிரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வநூல், திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், பொருளுரை, முதுமொழி. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. இதில் பொருந்தாத எது அப்படின்னா ஆசாரக்கோவை. கொடுக்கப்பட்டுள்ள 14 கீழ்கணக்கு நூல்களாகும். ஆசாரக்கோவையை தவிர ஏனைய 3 நூலும் மருந்தின் பெயர்களால் வழங்கப்படுபவை ஆகும். திரைக்கவி திலகம் என சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா மருதகாசி. ஏறத்தாழ 4000 திரை இசை பாடல்களை கவிஞர் மருதகாசி எழுதியுள்ளார். மெட்டுக்கு விரைந்து பாடல் எழுதும் ஆற்றல் பெற்றவர் திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா மருதகாசி. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். 100 பாடல்களை கொண்டது சதகம். சதகம் பெயர்ச்சொல். 100 பாட்டுகள் கொண்ட ஒரு நூல் வகை. இது சிற்றிலக்கிய வகையாகும். நமக்கு கிடைத்துள்ள சதகங்களில் மிக பழமையானது திருச்சதகம் ஆகும். இதன் ஆசிரியர் மாணிக்க வாசகர். வசன நடை கை வந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். புது நெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமா முனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றிய ஆறுமுக நாவலரை வசன நடை கை வந்த வள்ளலார் என பரதிமார் கலைஞர் பாராட்டினார். ராமலிங்க அடிகளார் உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்ற செய்தார். எனவே பாரதியார் இவரை புதுநெறி கண்ட புலவர் என போற்றினார். கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயரை கொண்டிருந்த வீரமா முனிவர் தமிழ் மொழியை கற்று புலமை பெற்றார். தன் பெயரினை முதலில் தைரியநாதன் என்று மாற்றியிருந்த அவர் அப்பெயர் வடமொழி என்பதாலும் நன்கு தமிழ் கற்றிருந்ததாலும் தனது இயற்பெயரின் பொருளை தழுவி செந்தமிழில் வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார். நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்பட்ட வே. ராமலிங்கனார் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார். இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருந்ததால் காந்திய கவிஞர் என போற்றப்பட்டார். நாமக்கல் கவிஞருடைய பாடல்களில் உணர்ச்சியின் ஆழமும் வேகமும் காண்பதற்கில்லை, பண்பாட்டின் அமைதியை காணலாம். அது காந்தியருக்கு ஒத்து வருவதாக உள்ளது. யார் சொன்னது அப்படின்னா டாக்டர் மூவே சுவாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரார். விளக்கம்: உவேசா அவர்கள் தனது தொடக்க தமிழ் கல்வியும் இசைக்கல்வியும் தனது சொந்த ஊரான உத்தமதானபுரத்திலே கற்றார். பின்னர் தன்னுடைய 17வது வயதில் தஞ்சாவூர் திருவாவூர்துறை சைவ ஆதீனத்தில் தமிழ் கற்பித்து கொண்டிருந்த புகழ்பெற்ற மகாவித்வான் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் 5 ஆண்டு காலம் பயின்று தமிழறிஞர் ஆனார். உவேசா அவர்களின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருக்கு சாமிநாதன் என்ற பெயர் வைத்தார். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா ஆகும். சிறுமலை, பூம்பாறை குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு, பனையபுரம் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர், கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை, நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். விளக்கம்: மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலமாகும். ஓங்கியிருந்த பகுதி மலை.
மலையை விட சற்று உயரம் குறைந்த பகுதி குன்று. குன்றை விட சற்று உயரம் குறைந்த பகுதி கரடு அல்லது பாறை. மலையின் அருகேயுள்ள ஊர்கள் நாகமலை, ஆனமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, விராலிமலை, வள்ளிமலை எனப்பட்டன. குன்றை அடுத்துள்ள ஊர்கள் குன்றூர், குன்றக்குடி, குன்றத்தூர் எனப்பட்டன. குன்றை விட குறைந்த நிலப்பகுதியில் உள்ள ஊர்கள் பூம்பாறை, சிப்பிப்பாறை, சஞ்சீவராயன் காடு, வால்பாறை, மட்டப்பாறை எனப்பட்டன. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலப்பகுதியாகும். முல்லை நில மக்கள் மரங்களின் பெயர்களை ஊர் பெயர்களாக சூட்டினர். அத்தி, ஆர், மரங்கள் சூழ்ந்த ஊர் ஆற்காடு அல்லது ஆற்காடு. பனை மரங்கள் நிறைந்த பகுதி பனையபுரம். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதநில பகுதி. மருதநில மக்கள் ஆற்றின் பெயரும் ஆற்றங்கரையில் இருந்த மரங்களின் பெயரும் ஊர் பெயர்களாக வழங்கி வந்தன. ஆற்றூர் என்பது மருவி ஆத்தூர் எனப்பட்டது. கடம்ப மரங்கள் சூழ்ந்த பகுதி கடம்பூர் எனப்பட்டது. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நில பகுதியாகும். பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள் கீழ்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை எனப்பட்டன. இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது யாருடைய மொழி? ஔவையார். திரை அப்படிங்கிறது அலை, திரவியம்ங்கிறது செல்வம். அலைகளை உடைய கடலை தாண்டி சென்று செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்று ஔவையார் கூறினார். ஔவையார் எழுதியுள்ள கொன்றை வேந்தனின் நூலில் 39வது நீதியாக இது அமைந்துள்ளது. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் என்று வாழ்வார். யார் சொன்னது அப்படின்னா ஜி. போப். தமிழின் பெருமையை தரணி முழுதும் பரப்பிய போப் 11/2/1908 அன்று தம் இன்னுயிரை நீத்தார். அவரது கல்லறையில் அவரின் விருப்பப்படி இங்கே தமிழ் மாணவன் ஒரு உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர் சீரா அரங்கநாதன். நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த சீர்காழி சீரா அரங்கநாதன் இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுகிறார். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. இதுதான் அந்த பாடல். பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ. குறுந்தொகையில் இருக்குது. 135வது பாடல். பொருள். வினை செய்தல் ஆடவர்க்கு உயிர் போன்றது. ஒளி பொருந்திய நெச்சியுடைய இல்லின்கண் உரையும் மகளிருக்கு அவர் தம் கணவர் உயிர் போன்றவர் என நமக்கு கூறியவர் நம் தலைவரே ஆவார். அதனால் அழுதலை ஒளிவாயாக அவர் நின்னை பிரிந்து செல்லுதலை விரும்ப மாட்டார். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலால் வழங்கிய அறிவுரைகள்: தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே, குருவை வணங்கி கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விழுச்சம் அளிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனத்தை நடுங்க செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே போன்றவை யாருடையது அப்படின்னா வள்ளலாருடையது. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. இலங்கை, மலேசியா, மொரீசியஸ், சிங்கப்பூர், இங்கிலாந்து, அமெரிக்கா முதலிய கடல் கடந்த நாடுகளில் வாழும் தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றன. ஜப்பான், ஜாவா முதலிய நாடுகள் அறுவடை திருவிழா என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இங்கு உடல்நிலை மயக்கத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னா உற்றார். தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்துடன் மட்டும் சேர்ந்து வரும். அது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். அவை இக், இச், இத், இப் ஆகிய மெய் எழுத்துக்களாகும். எடுத்துக்காட்டு: பக்கம், அச்சம், முத்தம், அப்பம், உற்றார். தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்துக்களுடன் சேராமல் பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும். அது அவை இர், இல் ஆகியனவாகும். அது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். தேர்ச்சி, வாழ்க்கை, சர்க்கரை, தாழ்பால். பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2. 2 சீர்களான அடி. 2 சீர்களாலான அடி குரலடி. 4 சீர்களாலான அடி அளவடி. 5 சீர்களாலான அடி நெடிலடி. 5க்கு அதிகமான அடிகள் கடி நெடிலடி. அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது குரலடி. அடிதோறும் 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது அளவடி. அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. அடிதோறும் 6 அல்லது மேற்கண்ட பல சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி. களி நெடிலடி 3 வகைப்படும்: அறுசீர், எழுசீர், எண்சீர். அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிக்கலாம். முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. முதல் எழுத்துக்கள் முயற்சி பிறப்பு. முயற்சியுள் ஆ ஆ அங்காப்புடைய நன்னூல் 76. ஆ ஆ ஆகிய இவ்விரண்டு உயிர்களும் வாயை திறந்து ஒழிப்பதனால் பிறக்கின்றன. அங்காப்பு அப்படிங்கிறது வாயை திறத்தல். கார் குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? 6ஆம் வேற்றுமை தொகை. 2 சொற்களுக்கிடையே வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும். 6ஆம் வேற்றுமை உறுப்பு அது. கார் குலாம் அப்படிங்கிறது காரது குலாம். எனவே இச்சொல் 6ஆம் வேற்றுமை தொகையாகும். திணை மாலை 150.
இதுக்கு எந்த ஆன்சருமே கொடுத்துக்க. திணை மாலை 150 யாருடையது அப்படின்னா கனிமேதாவியார். திரிக்கடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை ஐயாநெறிதனார். ஆனால் வினாவில் ஊவே சாமிநாதர் என்று தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் கொடுக்கவில்லை, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊவே சுவாமிநாதர் கொடுத்துருக்காங்க. புறப்பொருள் வெண்பாமலை புறப்பொருள் இலக்கணம் பற்றி கூற எழுந்த நூலாகும். காலம் 9ஆம் நூற்றாண்டு ஆகும், அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியத்துக்கு பின் புறப்பொருள் இலக்கணம் பற்றி எழுதப்பட்ட ஒரே நூல் இதுவென கூறப்படுகிறது. இதன் மேற்கோள் பாடல்களில் பெரும்பான்மை வெண்பாக்கள், எனவே இதனை வெண்பா மாலை என்கிறோம். இந்நூலின் ஆசிரியர் ஐயாநெறிதானார். இவர் சேரர் குல அரசர் மரபினர். இந்நூல் மறைந்து போன தமிழ் நூலான பன்னீர் படலத்தின் வழி நூலாகும். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு வினைமுற்று. விளக்கம்: திணை, பால், காலம் போன்றவற்றை வெளிப்படையாக காட்டுவது திருநிலை வினைமுற்றாகும். இது செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும். எடுத்துக்காட்டு: ஓவியம், சித்திரம் தீட்டினான். அதாவது ஓவியம், சித்திரம் தீட்டினான் அப்படிங்கிறது தான் இதோட எடுத்துக்காட்டு. குறிப்பு வினைமுற்று திணை, பால் போன்றவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பால் உணர்த்துவது குறிப்பு வினைமுற்றாகும். அவன் நல்லவன், அவன் இன்சொல்லன், அது இல்லை, அவை உள்ளன. வேங்கோள் வினைமுற்று க, இய, இயர் என்ற விகுதிகளில் ஒன்றினை பெற்று வாழ்த்துதலில் வைதல், விதித்தல், வேண்டல் என்ற 4 பொருளில் அமையும். எடுத்துக்காட்டு: வாழ்க, வாழிய, வாழியர். வாழ்க அப்படிங்கிறது வாழ்த்துதல், வருக அப்படிங்கிறது விதித்தல், ஒழிக அப்படிங்கிறது வைதல், தருக அப்படிங்கிறது வேண்டல். பெயரச்சம் ஒரு வினைச்சொல் முற்றிலும் பொருள் தருவதற்காக பெயர் சொல்லை தழுவி நின்றால் அது பெயரச்சம் எனப்படும். படித்த புத்தகம், பாடும் பறவை. இந்த பெயரச்சம் உடன்பாட்டிலும் அமையலாம், எதிர்மறையிலும் அமையலாம். உண்ட இளங்கோவன் உடன்பாட்டு பெயரச்சம், உண்ணாத இளங்கோவன் எதிர்மறை பெயரச்சம். மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். குமரன் தென்னை. குமரன் தென்னை அப்படிங்கிறது பொருட்பெயர். காடு மலை அப்படிங்கிறது இடப்பெயர். பூ காய் அப்படிங்கிறது சினைப்பெயர். திங்கள் வாரம் அப்படிங்கிறது காலப்பெயர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு, நுங்கு, நெய்தல், நொச்சி. பிறமொழி சொல் தமிழ் சொல். ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. இருதயம் அப்படிங்கிறது நெஞ்சகம். ஆஸ்தி அப்படிங்கிறது சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம். பிறமொழி சொல் சினிமா தியேட்டர், திரையரங்கு. சமஸ்தானம் அரசு. முக்கியஸ்தர்கள் முக்கிய நபர்கள். உரிசொற்றொடர் அப்படிங்கிறது தடக்கை. வினை தொகை அப்படிங்கிறது சூழ்கலல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூவா. சொல்லிசை அளபடை தளிய. உரிச்சொற்கள் சால உருதவ நனி கூர்களி ஆகிய உரிச்சொற்கள் ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொற்கள் ஆகும். இவை மிகுதி என்ற ஒரே பொருளை தருகின்றன. தட, மா ஆகியவை பெரிய என்ற ஒரே பொருளை தருகின்றன. பல குணம் தழுவிய உரிச்சொல் அப்படிங்கிறது கடிமலர், மணமிக்க மலர், கடிநகர், காவல் மிக்க நகர், கடி விடுதும், விரைவாக செலுத்தும், கடி நுனி, கூர்மையான நுனி. வினைத்தொகை 3 காலமும் வரைந்து வரும் சொல் வினைத்தொகையாகும். சூழ்கலல் சூழ்ந்த கலல், சூழ்கின்ற கலல், சூழல் கலல். நிரந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் கொண்டு வருவது வினைத்தொகை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒரு எதிர்மறை பெயரெச்சின் கடைசி எழுத்து கெட்டு ஆ என்ற ஓசையுடன் முடிவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சாகும். எய்தா, ஏமாறா, கூவா. சொல்லிசை அளபடை. செய்யுளில் பொய்யச்சொல் சொல்லாக மாறி அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். ஈ என்ற எழுத்து கடையில் அமைந்திருக்கும் உரநசை ஈ, தழு ஈ, நசை ஈ, வரநசை ஈ, தளி இன்னும் பெயர்ச்சொல் தளியி என வினையேற்ற சொல்லாக அளபெடுத்ததால் இது சொல்லிசை அளபடை ஆகும். ஜி. போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம். ஜி. போப் அவர்கள் உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூலிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததுடன் அந்த பாக்களுக்கு விளக்கமும் கொடுத்துள்ளார். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. ராசதண்டனை இது கம்பர், அம்பிகாபதி வரலாற்றை விளக்கி கூறும் நாடக நூலாகும். இந்நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் ஆவார். ஏனைய 3ம் கண்ணதாசன் படைப்புகளே ஆகும். வரலாற்று வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்.
நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்று கூறியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் 1953 செப்டம்பர் 17. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவிக்க. இவரது காலம் 1883 ஆகஸ்ட் 26 முதல் 1953 செப்டம்பர் 17 வரை. திருவிக்க அவர்களின் திருமணம் முடிந்த 6 ஆண்டுகளில் அவர் தன் மனைவியை இழந்து விட்டார். அப்போது அவருடைய நண்பர் மனைவியை இழந்து தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லையா என கேட்டார். அதற்கு திருவிக்க, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறினார். சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் 145க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். அவற்றில் சட்டை என்ற சிறுகதையும் ஒன்றாகும். இவருடைய சிறுகதைகள் பல தொகுப்பு நூல்களாக வெளிவந்துள்ளன. குறும்புதினங்கள், புதினங்கள், மொழிபெயர்ப்புகள் என்ற பல வடிவில் இவருடைய படைப்புகள் வெளிவந்துள்ளன. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக 1972 சாகித்ய அகாதமி விருதினை பெற்றுள்ளார். இந்த புதினம் திரைப்படமாகவும் வெளிவந்துள்ளது. உன்னைப்போல் ஒருவன் என்ற திரைப்பட கதைக்காக குடியரசுத் தலைவர் விருதினை பெற்றுள்ளது. இமயத்துக்கு அப்பால் என்ற படைப்பிற்காக சோவியத் நாட்டு விருதினை பெற்றுள்ளார். மேலும் ஞானபீட விருது, தாமரை திருவிருது ஆகியவற்றையும் பெற்றுள்ளார். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் இது தேம்பாவணி. கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி ஆகும். இந்நூலை வீரமாமுனிவர் இயற்றுள்ளார். இந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையான சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. மருமக்களின் வழி வான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் என்பதே நூலின் முழுமையான பெயராகும். இந்நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆவார். இது ஒரு அங்கத கவிதை ஆகும். நாஞ்சில் நாட்டில் நிலவி வந்த மருமக்கள் வழி சொத்துரிமை முறையின் தீங்குகளை அந்த முறையினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொல்வது போல பாடப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாசர் பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் காலம் 20/5/1845 முதல் 5/5/1914 வரை. தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர். தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் பிரம்மஞான சபை ஆல்காட் உதவியுடன் சென்னையில் 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் என தலித்துகளுக்கு இலவச பள்ளிகளை நிறுவினார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்பட்டார். பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை. 1891 தமது 18வது வயதில் பம்பல் சம்பந்தனார் துவங்கிய சபை சுகுண விலாச சபை. இவரின் காலம் 1875 முதல் 1964. இவர் எழுதிய நாடகங்கள் 94. தமிழ் நாடகத்தந்தை என இவர் போற்றப்படுகிறார். இந்திய அரசியலின் சாணக்கியன் என போற்றப்படுபவர் ராஜா கோபாலாச்சாரியர். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவிக்க. அவர்களின் கூற்று, மற்ற பூக்கள் எல்லாம் பூத்து காயாய் கணிந்துவிடும், ஆனால் பருத்திப்பூ மட்டுமே காய்த்து வெடித்து பஞ்சாகும். பஞ்சிலிருந்து ஆடையாகி நம் மானத்தை காக்கும். எனவே பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். கவிஞர் நடத்திய நூல்கள் இதழ்கள்: பாரதிதாசன் முல்லை, குயில். பாரதியார் கர்மயோகி, பாலபாரதி. சுரதா தமிழ் பீடம். தேங்க்யூ.